ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 608 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல லூஃபி அவளை அடிக்க போனா அவ ஸ்னோவா மாதிரி டப்புன்னு பேக் சைட்ல இருந்து அவனை அட்டாக் பண்ண வந்தால. ஆனா நம்ம பையன் அவ அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆயிருவான். அவனுக்கு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சு போச்சு, இவகிட்ட இப்படி எல்லாம் சண்டை போட்டா சுத்தமா வேலைக்கே ஆகாதுன்னு. உடனே மோனட்டு என்னை மன்னிச்சிருப்பா, நீ கொஞ்ச நேரத்துக்கு இங்கதான் இருந்தாகணும், அது வரைக்கும் நான் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பேன்பா. லூஃபி உடனே தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுவான். உடனே அவனை சுத்தி ஒரு பெரிய ஸ்னோ டோம் ஒன்னு உருவாக்கிடுவா. லூஃபி பார்த்துட்டு என்னடா இவளோட தொலையா போச்சுன்னு செகண்ட் கியர் எடுத்து கம் கம் கேட்லிங்னு கண்ட மேனிக்கு போட்டு குத்து குத்துன்னு குத்தி குமுறி எடுப்பான். அவன் குத்துன குத்துல அந்த ஸ்னோ எல்லாமே தூள் தூளா போயிருச்சு. ஆமா, அவன் எங்க போனா, ஓடிட்டா போலன்னு சொல்லிட்டு திரும்புவான். பார்த்தா பிசாசு மாதிரி நின்றுட்டு இருப்பா. பீதியாகி பேக் அடிச்சிருவான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்னோவை யூஸ் பண்ணி நம்ம பையல அட்டாக் பண்ண வேலைய ஆரம்பிச்சிருவா. இப்படியே அவங்களுக்குள்ள சண்டை மாத்தி மாத்தி போய்கிட்டே தான் இருக்கும். அப்படியே அங்க கட் பண்ணி பி பில்டிங்ல இருக்க தேர்ட் ஃப்ளோரை காட்டுறாங்க. அந்த இடத்துல பர்டிகுலரா எங்கன்னா பிஸ்கெட் ரூமுக்கு பக்கத்து ரூம், அங்கதான் இப்ப அந்த பொடுசுங்களை வச்சு லாக் பண்ணிருக்காங்க. ஏன்னா பிஸ்கெட் ரூமுக்கு போனாங்கன்னா கேண்டி எடுத்து சாப்பிட்டுருவாங்க. அதனால அவங்களுக்கு தான் மறுபடியும் பஞ்சாயத்து. பட் எங்களை விடுங்க, நாங்க பிஸ்கெட் ரூமுக்கு போகணும்னு சொல்லி வெறி பிடிச்சி டோரை போட்டு குமுறு குமுறி எடுப்பாங்க. பாவம் இந்த சின்ன பொண்ணு ரொம்பவும் ஃபீல் பண்ணி, கண்டிப்பா அவங்கள அந்த கேண்டியை நான் சாப்பிட விடவே மாட்டேன், நான் மத்தவங்களோட சேர்ந்து எப்படியாச்சும் வீட்டுக்கு போயே ஆகணும்பா. சாப்பருக்குமே அதை கேட்கும் போது சந்தோஷம், ஏன்னா அவனுமே அதான் ஆசைப்படுறான். ஆனா அந்த பொடுசுங்கெல்லாம் அங்க பயங்கர வெறியோட டோரை போட்டு குத்து குத்துன்னு குத்திட்டு இருக்கிறதுனால அந்த இரும்பு டோரே கொஞ்சம் கொஞ்சமா வளைய ஆரம்பிச்சிடும். அப்போ எந்த அளவுக்கு வெறியா போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. சாப்பருக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு, இந்த டோர் எப்ப வேணாலுமே உடையலான்னு. அதனால அந்த பொண்ணுகிட்ட சொல்லி, நீ சட்டு புட்டுன்னு பிஸ்கெட் ரூமுக்கு போய் அந்த கேண்டிஸ் எல்லாத்தையும் எங்கேயாச்சும் தூக்கி வீசிரு, அப்பதான் எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும் மோச்சா, நீ சீக்கிரம் போன்னு சொல்லி அவளை மட்டும் அனுப்பி விடுவான். அவ ஒரு 2 ஸ்டெப் தான் எடுத்து வச்சிருப்பா. அடுத்த செகண்டுங்கும் போதே டோரை உடச்சுக்கிட்டு வந்துருவாங்க. இப்ப சாப்பருக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா அவனால எல்லாம் அவங்கள தடுக்கவே முடியாது. இரும்பு டோரையே அந்த அடி அடிச்சு உடச்சுக்கிட்டு வந்திருக்காங்கன்னா இவனெல்லாம் அப்படியே எலி குஞ்சு மாதிரி வச்சு நசுக்கிற மாட்டாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி பி பில்டிங்ல இருக்க பிரவுன் பியர்டையும் மத்தவங்களையும் காட்டுறாங்க. அவங்க இன்னுமே அந்த டிராகனோட படாத பாடுபட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க சண்டை போட்ட அந்த பெரிய டிராகன் கூட இந்த அளவுக்கு தொல்லை பண்ணல. ஆனா இது ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்குதுன்னு ஜோரோ அப்படியே ஜம்முன்னு படுத்து கிடந்துகிட்டு சொல்லுவானா. அதை பார்த்த உடனே பிரவுன் பியர்டுக்கு காண்டாயிரும். ஏன்டா வீணா பண்ணவனே வெட்டி பையல, நீ பாட்டுக்கு சொகுசா படுத்து கிடந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, அந்த டிராகனை துரத்தி விடுறா மூலகட்ட மூதேவிம்பா. அதை என்னடான்னா சுத்தி சுத்தி அந்த மொத்த பில்டிங்கையுமே பயங்கரமா எரிச்சுக்கிட்டு இருக்குது. இப்ப மட்டும் இவங்க அதை உடனே ஸ்டாப் பண்ணலன்னா இங்க இருக்கிற ஏதோ ஒரு டேங்க் தீ பிடிச்சு பட்டால்னு வெடிச்சிரும். அதுக்கப்புறம் என்ன, செவுரு உடஞ்சு வெளியில இருக்க கேஸ் எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிரும். அப்படி மட்டும் ஆச்சுன்னா மறுபடியும் முதல்ல இருந்து எல்லாம் போராட வேண்டியதான். ஆனா என்ன, உயிரோட தப்பிப்பாங்களா இல்லையான்னு தான் டவுட். இந்த மேட்டர் எல்லாம் கேட்ட உடனே சாமுராய்க்கு கடுப்பாயிருச்சு. எல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் அந்த டிராகனை பாத்துக்கிறேன், அது பண்ற வேலைக்கு இப்ப நான் அந்த டிராகனை பழி வாங்க போறேன், கன்ஃபார்மா நான் அதை போட்டு தள்ளுவேன்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். உடனே அவனை இடிச்சு விட்டுட்டு ப்ரூக் இடையில வந்து, இல்ல 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 நான் தான் அதை பழி வாங்குவேன், என்னால அந்த டிராகனை மன்னிக்கவே முடியாது அப்படி இப்படின்னு ஓவரா பண்ண உடனே ஏன்டான்னு கேட்டா அது என்னைய ரொம்ப அசிங்கப்படுத்திருச்சும்பா. அட வேற ஒண்ணும் இல்ல, இதுக்கு முன்னாடி அவனை கொண்டு போய் முன்னாடி நிப்பாட்டினாங்கல்ல, அவன் கூட கண்ணை டிமிடிப்பு அடிச்சுட்டு இருந்தானே, அந்த டிராகன் என்ன பண்ணும், வந்து இவனை பார்த்துட்டு பாடியில ஒண்ணுமே இல்ல, இவன்லாம் ஒரு ஆளு சி அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு போயிருக்கும். ஆக்சுவலி அது அவனை சாப்பிடாதான் வந்துச்சு, பட் பாடி காலியா இருந்ததுனால இப்படி கேவலப்படுத்திட்டு போயிருச்சு. எனக்கு சதை இல்லைன்னு சொல்லி அது என் கண்ணு முன்னாடியே வந்து என்னை இன்சல்ட் பண்ணிட்டு போனதை என்னால ஏத்துக்க முடியல. போன்ஸுக்கும் தாண்டா நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் தேவை, நான் அதை விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் ஒரு சைடு கத்த, அந்த சாமுராய் ஒரு சைடு கத்த, 2 பேரும் மாத்தி மாத்தி போட்டி போட்டுக்குவானுங்க. நான் தான் போட்டு தள்ளுவேன், நான் தான் போட்டு தள்ளுவேன்னு. அப்போங்கும் போது அந்த டிராகன் கத்திக்கிட்டே வருமா. நமி அந்த பிரவுன் பியரோட தலை மேல ஏறி படுத்துக்கிட்டு கமான் கமான் கமான்னு சொல்லிட்டு இருப்பான். என்றா கண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா கொஞ்சம் மேல பாரும்பா. பார்த்தா பிளாக் கலர்ல கிளவுட் உருவாக்கி இருப்பான். அது என்ன பண்ணும், ஏதோ பஞ்சமுட்டாயை தான் நமக்காண்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை கவ போகும். இதுதான் தண்டர் டிராப் சாவுன்னு சொல்லி கத்துவா. உடனே அதுக்கு பயங்கரமா ஷாக் அடிக்கும். அதை பார்த்துட்டு எல்லாருமே மறந்துருவாங்க. மெயினா அந்த சாமுராய், இந்த பொண்ணுக்குள்ள இப்படி ஒரு நிஞ்சா ஸ்கில் இருக்குன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, கலக்கிட்டான்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்கும் போது அடுத்து உசோப்பு இது ஏன் டைம்னு சொல்லி கிரீன் ஸ்டார்னு சொல்லி ஒரு ஃபிளாரை வச்சு அடிச்சு விடுவான். அது நாத்தம் பிடிச்ச ஃபிளார், அதுல போய் வாய வச்சிரும். அதால தாங்க முடியல. அடுத்து நம்ம ரோபின், அவ அதோட பாடியில கையெல்லாம் வர வச்சு கிளட்ச்னு சொல்லி மட்டக்கு மட்டக்கு மட்டக்குன்னு 4 முறுக்கு, அவ்வளவுதான் எலும்பெல்லாம் டேமேஜ், அதால பறக்க முடியாம அப்படியே பேன்னு கத்திட்டே கீழே விழும். அந்த டைம் இவனு 2 வரும். இப்ப இது எங்க டர்னு, நான் தான் காலி பண்ணுவேன், நான் தான் அதை காலி பண்ணுவேன்னு மாத்தி மாத்தி அதை அட்டாக் பண்றதுக்காக வேகமா ஓடி வருவானுங்க. அது பார்த்து உஷாராயி நெருப்ப வச்சு அட்டாக் பண்ணுமா. அந்த சாமுராய் மண்டையனாலதான் நெருப்பை கட் பண்ண முடியுமே. சோ ஃபாக்ஸ் ஃபயர் ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரே வெட்டு, நெருப்பு அப்படியே 2 துண்டா போகும். அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நீ காலின்னு சொல்லிட்டு 2 பேரும் அடிச்சு புரண்டு போய் ஆளுக்கு ஒரு வெட்டு அந்த டிராகனுக்கு போடுவாங்க. அவன் நெருப்பை யூஸ் பண்ணுவான், ப்ரூக்கு டெத் வேர்ல சேர்ந்த ஐஸை யூஸ் பண்ணுவான். சோ அப்படி 2 பேரும் போட்ட போடல அந்த டிராகனு கம்ப்ளீட்டா மட்டும் மேல இருந்து பொத்துன்னு
பட்டுன்னு வந்து விழும். எங்க வந்து யாருகிட்ட நம்ம ஆளுக கிட்ட என்ன ஒரு மேட்டர்னா எவ்வளவு சீரியஸான விஷயமா இருந்தாலும் அதை என்ஜாய் பண்ணி பண்ணுவானுங்க. மொத்தத்துல அந்த டிராகன்ட்ட இருந்து எஸ்கேப், இனிமேட்டு பஞ்சாயத்து இல்ல. ஆனாலும் இந்த சாம்ராய் எல்லாம் விடல. கோவத்துல நாக்கு தள்ளி போன அந்த டிராகனை போட்டு மிதி 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 மிதின்னு மிதிச்சுக்கிட்டு இருப்பான். புரூக்கு என்ன பார்த்து போன்ஸ் தான் டெலிஷியஸா இருக்கும்னு சொல்லு, கமான் சொல்லு சொல்லுன்னு கத்திட்டு இருப்பான். இவனுக்கு அடிச்ச அடியில அது அன்கான்சியஸ் ஆயிருச்சு. அதுகிட்ட போய் சொல்லுனா அது என்ன பண்ணும்? இப்போ புரூக்கு இந்த டிராகன் அவனை இன்சல்ட் பண்ணிருச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி அட்டாக் பண்ணா. நீ ஏன்டா இப்படி போட்டு மீச்சிட்டு இருக்க? உன் பேரண்ட்ஸ் என்ன இது கொண்டுச்சான்னு கேட்பான். அதுக்கும் மேலடாம்பா. ஏன்டா என்ன பஞ்சாயத்துன்னு கேட்கும் போதே அங்க நமி இருந்துட்டு என்னடா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, சட்டு புட்டுன்னு வந்து தொலைங்க இல்லன்னா விட்டுட்டு போயிருவான்னு கத்துவா. இதோ வந்துட்டோன்னு அடிச்சு புடிச்சு வந்து அவன் மேல ஏறிக்குவாங்க. அவன் அப்படியே கஷ்டப்பட்டு படியெல்லாம் ஏறி மேல போயிட்டு இருப்பான். பார்த்தா அங்கதான் அந்த குழந்தைங்க எல்லாம் அடிச்சு புடிச்சு போயிட்டு இருக்காங்க. அங்கதான் இன்னொரு ஷாக்கு என்னன்னா நம்ம சாப்பர் பீஸ்ட் மோடுக்கு போய் தனியாளா நின்னு அந்த குழந்தைங்க எல்லாத்தையுமே தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவங்க எல்லாம் அவனை போட்டு பொலன்னு காட்டு காட்டி இருக்காங்க. இன்னும் அடி விழுந்துட்டே தான் இருக்குது. அவன் தடுக்க மட்டும் தான் செய்யறான், திருப்பி அடிக்கல. ஆமா அவன் அப்படி என்ன பண்றான்னு சொல்லிட்டு யாருக்கும் ஒண்ணும் புரியல. அதே நேரம் பி பில்டிங்ல செகண்ட் ஃப்ளோர்ல இருக்க எக்ஸாமினேஷன் ரூமை காட்டுறாங்க. அங்க ஒரு குட்டி பொண்ணை டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அவகிட்ட உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ நேரா பிஸ்கெட் ரூமுக்கு போய் கேண்டி சாப்பிடலாம்னு சொல்லுவானுங்களா. அந்த குட்டி பொண்ணுக்கு சந்தோஷம் தாங்க முடியாம அங்க எங்கன்னு ஜாலியா சுத்திட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அந்த பையன் எங்க போனான்னு கேட்பான். யாருன்னு கேட்டா யாரும் போக கூடாதுன்னு சொன்ன சீக்கிரட் ரூமுக்குள்ள போனானே அந்த பையன்னு சொல்லுவா. அது மட்டும் இல்லாம அவன் ஒரு சின்ன டிராகனா மாறிட்டானாமா. அவன் பேரு தான் மொமோனோ சுக்கேம்பா. அவன் தானே சாமுராயோட பையன். அவ்வளவுதான்.